இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் விசிக போராட்டம். கூத்தாண்டவர் கோவில் சித்திரை தேரோட்டம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. உப்பனாறு பாலம் பணியை விரைந்து முடிக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவிப்பு. மடுகரை கூத்தாண்டவர் ஆலயத்தில் சித்திரை தேரோட்ட விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சித்திரை மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து பிடாரி அம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை ஊரணி பொங்கல் வைக்கப்பட்டது. பின்னர் பக்காசுரனுக்கு சோறு போடும் நிகழ்வு நடைபெற்றது. அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. புதுவை மற்றும் தமிழக பகுதிகளிலிருந்து ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்று பூசாரி கையால் தாலி கட்டி கொண்டனர். இரவு கிருஷ்ணன், அர்ஜுனன், திரௌபதி அம்மன், கூத்தாண்டவர், மாரியம்மன், பிடாரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி புலா நடைபெற்றது. தொடர்ந்து மனிதன் மார்பு மீது மஞ்சள் தூள் இடித்தல், தாலி கட்டுதல் ஆகியன நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை 7 மணிக்கு கூத்தாண்டவர் தேரோட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தேரோட்ட விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் விழாக்குழு தலைவர் தனபூபதி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது மாடவீதி வழியாக செல்லும் போது விவசாய நிலத்தில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில்லறை நாணயங்களை ஆகியவற்றை கூத்தாண்டவர் மீது வீசி கொள்ளை விட்டனர். பின்னர் தேரானது மாலை தேரடி திரும்பியது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சிகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு முன்மொழிந்த கூட்டணி அமைச்சரவை என்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வாக்களித்துள்ளார்கள். அதேபோல் பாஜகவின் எதிர்ப்பு என்பதும் இன்று வெற்றி பெற்றுள்ளதாகவும், தமிழ்நாட்டு மக்கள் மதச்சார்பற்ற அரசு அமைய வேண்டும், அந்த அரசு கூட்டணி அரசாக இருக்க வேண்டும் என்பதன் உத்தரவுதான் இந்த தேர்தலின் முடிவாக உள்ளது. அதை தாவேக புரிந்து கொண்டுள்ளது. காங்கிரஸ் அதற்கு தற்போது எதிர்வினை ஆற்றியுள்ளதாக ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் CBSE பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. அதன்படி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 2026-27 கல்வியாண்டு முதல் 3 மொழி முறை அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் புதிய பாடத்திட்ட வடிவமைப்பு அடிப்படையில் கொண்டு வரப்படுகிறது. புதிய விதிப்படி 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் 3 மொழிகள் படிக்க வேண்டும். இதில் குறைந்தது 2 இந்திய மொழிகள் கட்டாயம். ஆங்கிலம் ஒரு வெளிநாட்டு மொழியாக கருதப்படும் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக விசிக கட்சி சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கலந்து கொண்டு கல்விக் கொள்கைக்கு எதிராக மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரவிக்குமார் எம்பி, தாவேக சார்பில் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் கட்சிகளிடம் ஆதரவு கேட்டு வருகின்றனர். தங்களது கட்சி தலைவருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், தங்கள் கட்சி நிலைப்பாட்டை கட்சி தலைவர் அறிவிப்பார்கள் என தெரிவித்தவர். விடுதலை சிறுத்தை கட்சிகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு முன்மொழிந்த கூட்டணி அமைச்சரவை என்பதற்கு தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு வாக்களித்துள்ளார்கள். அதேபோல் பாஜகவின் எதிர்ப்பு என்பதும் இன்று வெற்றி பெற்றுள்ளதாகவும், தமிழ்நாட்டு மக்கள் மதச்சார்பற்ற அரசு அமைய வேண்டும், அந்த அரசு கூட்டணி அரசாக இருக்க வேண்டும் என்பதன் உத்தரவுதான் இந்த தேர்தலின் முடிவாக உள்ளது. அதை தாவேக புரிந்து கொண்டு மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவை கேட்கிறார்கள். காங்கிரஸ் அதற்கு தற்போது எதிர்வினை ஆற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எங்கள் கட்சியினுடைய ஆதரவை கேட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தங்களுடைய நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார்கள். இடதுசாரி கட்சிகள் மாநில குழு கூட்டத்தை கூட்டி அதன் அடிப்படையில் முடிவெடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் தலைவரிடம் அதற்கான கருத்தை கேட்டால் அவர் உரிய முறையில் தெரிவிப்பார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை உட்பட்ட
பகுதியில் உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைத்தல் மற்றும் காமராஜ் சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மிகவும் தொய்வாக நடைபெறுவதால் காமராஜர் சாலையில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள் எனவே இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி நேயம் மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து வலியுறுத்தினார். உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை திரட்டி போராட்டங்களை நடத்தப்படும் எனவும் அவர் கடுமையாக எச்சரித்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொகுதியில் மழைக்காலங்களில் சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் முதற்கட்ட நடவடிக்கையாக ஆலோசனை மேற்கொண்டார். இதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியை சேர்ந்த மேகா ஃபவுண்டேஷனல்ஸ் நிறுவனர் நிமல் ராகவனுடன் அவர் விரிவான கலந்துரையாடல் நடத்தினார். இந்த ஆலோசனையில் காமராஜர் நகர் தொகுதியில் மழைநீர் தேங்காத வகையில் தேவையான திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டன. வெள்ளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் ரவிக்குமார் எம்எல்ஏ குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது. இதில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், அதிமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளனர். இதனிடையே வெள்ளியனூர் தொகுதியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதால் இன்று காலை வெள்ளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ரவிக்குமார் எம்எல்ஏ குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களிடம் வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இருக்கு சம்மர் டென்ஷன் எதுக்கு? இருக்கு சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. கலித்தீர்த்தால்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் கலைக் கல்லூரியில் 28வது ஆண்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் கலைக் கல்லூரியில் 28வது ஆண்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் துணை காவல்துறை அதிகாரி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு பேசினார். கலித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக் கல்லூரியில் 28வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் லெப்டினல் கதிரவேல் கலந்து கொண்டு தலைமை தாங்கி ஆண்டறிக்கை வாசித்து விழாவை துவக்கி வைத்தார். பேராசிரியர் மேரி ஜிடி அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி துணை காவல்துறை அதிகாரி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பேசினார். அவர் மாணவரிடம் பேசும்போது, கிராமப்புறங்களில் சிறந்து விளங்கக்கூடிய இந்த கல்லூரி பல்வேறு துறை சார்ந்த மாணவர்களை உருவாக்கி இந்த நாட்டுக்கு தருகின்றது. உங்களுடைய கனவுகளை நிஜமான ஹீரோக்கள் உங்கள் பெற்றோர்கள். அவர்களுடைய கனவை நினைவாக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். தவறான பழக்கங்களில் மாணவர்கள் செல்லக்கூடாது. எல்லோருக்கும் முன்னுதாரணமாக திகழ வேண்டும். சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து துறையின் அனைத்து நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பேசினார். முன்னதாக கல்லூரியின் சார்பில் தேசிய தரைப்படை மாணவர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடன நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளை சேர்ந்த பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் துணை பேராசிரியர் விவேகானந்தன் அனைவருக்கும் நன்றி கூறினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாணவர் அணியின் மாநில தலைவர் குகன் இனிய பிறந்தநாள் விழா அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாணவர் அணியின் மாநில தலைவர் குகன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி இன்று வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது.
இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் குகனுக்கு பொன்னாடை போர்த்தி பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரியூர் NR காங்கிரஸ் பிரமுகர் கண்ணபிரான், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், முக்கிய பிரமுகர்கள் ADS தாமோதரன், பூக்கடை சண்முகம், முருகன், அச்சுதன், வேலு, நடராஜன் உட்பட NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் NR காங்கிரஸ் பிரமுகர் APC சங்கர் வரவேற்றார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை NR காங்கிரஸ் பிரமுகர் APC சங்கர் தலைமையில் ஆதரவாளர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்திருக்கும் மகான் ராமபரதேசி சுவாமிகளுக்கு மகா குரு பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஆன்மீகம் செழிக்கும் புதுவை மண்ணில் வரலாற்று சிறப்புமிக்க வில்லியனூர் ஜீவபீடத்தில் யோக நிலையில் அமர்ந்து அருளாட்சி புரியும் ஜீவன் முக்தர் அருள் வள்ளல் அருள்மிகு ஓம் சத்குரு ராமபரதேசி சுவாமிகள் ஜீவபீடத்தில் பராபவ வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமையான இன்று காலை 9 மணிக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பகல் 11:45 மணிக்கு மகா குரு பூஜை மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்வாக மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள், ஆன்மீக நேயர்கள் மகா குரு பூஜையில் கலந்து கொண்டு மகானின் அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சத்குரு ஸ்ரீ ராம பரதேசி சுவாமிகள் சேவா டிரஸ்ட் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் விசிக போராட்டம். கூத்தாண்டவர் கோவில் சித்திரை தேரோட்டம், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. உப்பனாறு பாலம் பணியை விரைந்து முடிக்காவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.